அநீதி இழைக்கப்பட்ட கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி. அற்புதமான டைம், அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் பாரத பிரதமர் நாங்கள் கூட்டணி வைக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்க, அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திலும் சட்டப்பூர்வமாக இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள் நாடாளுமன்றத்தில். அதை தோற்கடித்த கட்சி திமுக கட்சி, திமுக கூட்டணி கட்சி. அதுக்கு தகுந்த பாடம் புகட்டுவீங்களா? பெண்கள் புகட்டுவீங்களா? அதோட நாடாளுமன்ற தொகுதி வரையறை, அதில் ஒரு பொய்யை சொன்னார். முதல்ல என்ன சொன்னார்? தமிழ்நாட்டுக்கு இடம் குறைஞ்சிருன்னு சொன்னார். தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைஞ்சிருன்னு சொன்னார். ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தெளிவாக சொன்னார், எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை குறையாது அப்படின்னு தெளிவுபடுத்தினார். அதையே நானும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொன்னேன். அப்போ முதலமைச்சர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது தண்ணியில் எழுதுகினார், தண்ணியில் எழுதுறதான். இப்பொழுது அது கருப்பு சட்டை வேற போட்டுக்கிட்டார், ஊராக போய் பேசினார். இப்போ என்னாச்சு நாடாளுமன்றத்தில்? அப்போ உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார், இன்றைக்கு தமிழ்நாட்டில் 39 இடம் இருக்கின்றது, நாடாளுமன்ற இடம் 39 இருக்குது, அதை 59 இடமாக உயர்த்தப்படும். 39 59 உயர்த்தப்படும். ஏற்கனவே இருக்கின்ற சதவீதம் 7.18. இப்போ இருப்பது தமிழ்நாட்டில் 7.18% தான் நமக்கு இருக்குது. இப்போ அறிவிக்கப்பட்ட 59 இடம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அது 7.2 உயரும். பேச்சு மூச்சு காணாம், பேசுறதே காணாம், கருப்பு சட்டை கழட்டிட்டார். ஆக அத்தனையும் பேசுவது பூரா பொய். வேண்டுமென்றே திட்டமிட்டு மரியாதைக்குரிய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதை போல தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் நடக்கிறது தேர்தல். எங்க எந்த தேர்தல் நடக்குது? சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நம்ம பற்றி விமர்சனம் பண்ணுங்க, பதில் சொல்ல தயார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011 2021 வரை, அதற்கு உங்களுடைய அவதூறு எந்த பிரச்சனையாக சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்ல தயார். ஆனால் எங்களை எதிர்த்து போட்டியிடுவதற்கு ஸ்டாலினால தில்லு திராணி தெம்பில்ல. அதனால தான் எப்பொழுது பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் என்று மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார். நடக்கிற தேர்தல் திரு ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணி அற்புதமான கூட்டணி, இயற்கையான கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் இரவுகள் வராமல் உழைக்க வேண்டும். தேனீக்களை போல எறும்பைக்கு போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு, இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றது. நாளை மறுநாள் தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தேர்தலிலே எதிரிகளை தேர்தல் என்ற போரிலே எதிரிலே ஓட ஓட விரட்டி வெற்றி கொடை நாட்டுங்கள். அதே போல பல அறிவிப்புகள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். 297 அறிவிப்புகள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும் சொல்லிக்கிறோம். இங்கே கூட பல ஏரிகள் நிரப்பப்பட வேண்டும் என்று மக்களும் குறிப்பிட்டாங்க, நம்முடைய பாட்டாளி மக்கள் தலைவரும் குறிப்பிட்டாங்க. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த உடனே அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் சொல்லி, அதிமுக ஆட்சி வந்த பிறகு மேலும் சேலம் மாவட்டம் வளம் பெறும். சேலம் மாவட்டம் வளம் பெறும். நீர்நிலை பாதுகாக்கப்படும், நீரை சேமிக்கப்படும். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டை அனைத்தும் நீர் நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்துவோம். அதே போல நெசவாளருடைய பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படும். ஜவுளி தொழில் சிறக்கும், தமிழ்நாட்டிலே வளரும். சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டில் 234 தொகுதியும் வளர்வதற்கு எங்களுடைய கூட்டணி பாடுபடும். எங்க கூட்டணி அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சியிலே இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, மத்தியிலே ஆட்சியிலே இருக்கின்றது. இந்த மக்கள் என்னென்ன திட்டங்கள் எண்ணுகிறார்களோ அந்த திட்டத்தை முறையாக பெற்றுவோம், நிறைவேற்றுவோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி தருவோம். இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இன்றைக்கு வரி கரண்ட் பில் 67% உயர்ந்தாச்சு. கரண்ட் பில் 67% உயர்ந்தாச்சு. வீட்டு வரி 100%
ஆண்டுக்கு 6% உயர்த்தியாச்சு. கடவரி 150% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்திருக்காங்க. குடி வரி உயர்த்தியாச்சு. குப்பைக்கு வரி போட்டாச்சு. அப்போ எவ்வளோ வரி உயர்வு என்பது மக்கள் எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு கடுமையாக வரி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும். அதிமுக அரசு வேண்டும். விலைவாசி உயர்வு வெண்ணி முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை கிலோ 30 ரூபா ஏறி போச்சு. கடல் எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா ஏறி போச்சு. பருப்பு 1 கிலோ 60 ரூபா ஏறி போச்சு. இன்னைக்கு உணவுப்பொருள் விலை வெண்ணை முட்டைகிற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அதை பற்றி எல்லாம் முதலமைச்சர் கவலை இல்லை. ஏழைகள் எக்கேடுகிட்டு போனாலும் பரவாயில்ல, தன் குடும்பம் வளமாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் தேவையா? இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை அதுவும் உயர்ந்து போச்சு. ஜல்லி விலை உயர்ந்தாச்சு, எம்சாண்ட் உயர்ந்தாச்சு, செங்கல் விலை உயர்ந்தாச்சு, கம்பி விலை உயர்ந்தாச்சு, சிமெண்ட் விலை உயர்ந்தாச்சு, மரம் கேட்க வேண்டியதில்லை 200% உயர்ந்தாச்சு. இனி யாரெல்லாம் கட்டுமான தொழில் ஈடுபட முடியாது. இன்றைக்கு நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற எண்ணமே திமுக ஆட்சி வரைக்கும் வராது. அந்த அளவுக்கு கட்டுமான பொருட்கள் விலை இன்றைக்கு விண்ணம் விட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல எப்பொழுது அதிமுக அரசாங்கம் வந்தவுடனே நிறைவேற்றப்படுகின்ற திட்டங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். அந்த அறிவிப்புப்படி இன்றைக்கி வரி அதிகமாச்சு, விலைவாசி ஏறிட்டது. இதிலிருந்து மக்களை மீட்டெடுக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் அவருடைய வங்கி கணக்கிலே 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். அதற்கு மானியம் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்தை வாங்குறதுக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். அதே போல் எல்லா குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்பு கொடுக்குறோம். அந்த பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி என்றும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். அதே போல் இப்போ பெண்களுக்கு தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இந்த நகர பகுதியிலே சாலை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இப்போ குடும்ப அட்டைக்கு விலையெல்லாம் அரிசி கொடுக்குறோம். அந்த அரிசி சற்று தரம் குறைவாக இருப்பதாக புகார். அதிமுக ஆட்சி வந்த உடனே எப்படி மளிகை கடையில் தரமான அரிசி கிடைக்கிறதோ அதே அரிசி ரேஷன் கடையிலே நம்முடைய மக்களுக்கு வழங்கப்படும். வழங்கப்படும். விலையில்லா எண்ணெய் ரெண்டுமே, விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் 3ம் ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.